சுமந்து கொண்டவர். இவர் இவர் உன் நோய்க்கு ஒரு மருந்தை உள்ள கொடுத்து அதை நீ முழுங்கி கொஞ்ச நேரம் படுக்கையில் படுத்திருந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சு எந்திரிக்கணும் அப்படி சொல்லவே இல்லை. வியாதியவே புடுங்கி யார் மேல போட்டுக்கிட்டாரு? கைவலியை மட்டும் விட்டுட்டார். கைவலி கால்வலி இருக்கு பார்த்தீங்களா? அதை நான் ஆண்டவர்கிட்ட விட மாட்டேன். சிலுவையில் அவர் பாட்டில் எல்லா நோயும் எடுத்துட்டு போறதுக்கு விடுவேன்னா விட மாட்டேன்ல. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் விட மாட்டேன்னு பிடிச்சி வச்சிருக்கிறதெல்லாம் உங்க சரீரத்தில் உங்களை குத்திக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றை புரிஞ்சுக்காங்க, சகல நோய்களையும் அவர் சிலுவையில் சுமந்தாரு. இதெல்லாம் பத்தலை. இதெல்லாம் நீங்க எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, எல்லா நோய்களையும் சிலுவையில் சுமந்தாரு. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னென்ன நோய் வந்தாலும் அது என்ன அணுகாது. ஏன்னா அதை சிலுவையில சுமந்துட்டாரு. அவர் இருக்கும்போது கொரோனா இருந்துச்சா? இல்ல. ஏசு இல்லையா? கொள்ளை நோய். அப்ப கொரோனா உங்களுக்கு, நான் சொல்றேன், கொரோனாவாவது இனி அடுத்து ஒரு மரோனா வரலாம், வேற என்னென்னமோ வரலாம், புது புது பேர்ல வரலாம். நோய்களை என் இயேசு சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சமாச்சாரத்தை போய் எடுத்துட்டு இருக்க கூடாது. அது நோயை குணமாக்குவாரு. இங்க நோயவே தூக்கிடுவாரு. அல்லேலூயா. சிலருக்கு அது வழங்காது. ஆமா, நோயெல்லாம் தூக்குனாரா? எதெல்லாம் தூக்குனாரு? நோயை தூக்கிட்டாரா? நீங்க நோயை விட்டு வெளியே வராதீங்க. நோயை தூக்கிட்டாரு. சொல்லுங்க, நோயை தூக்கிட்டாரு. அப்புறம் நோயை தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நோயை தூக்கிட்டாரு. எதை தூக்குனாரு? அவர் தரித்திரத்தை தூக்கிட்டாரு ஐயா. அல்லேலூயா. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், தரித்திரத்துக்கு எதிராக நீங்க கடுமையான உழைப்பினால, அல்லேலூயா, இரவும் பகலும் முதுகெலும்பு ஒடியத்தக்க விதத்துல வேலை செஞ்சு